நீ நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு வடை தான் பார்க்க போகிறோம். அது அரைக்காமல் கரைக்காமல் ஒரு கப்பு அரிசி மாவு இருந்தால் போதும். வடை தட்டிலாம் வாங்க இப்போ வீடியோவில் போயிடலாம். இங்கே பாருங்கள், நான் அவள் எடுத்து ஒரு 2-3 கழுவு கழுவிட்டு தண்ணியில் போட்டிருக்கேன். இதை இப்போ ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்குவோம். ஊற வச்சுட்டு என்ன செய்யணும்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வடை செய்கிறதுக்கு ஒரு எண்ணெய் சட்டி வச்சு அடுப்பு வச்சுட்டு ஒரு எண்ணெய் சட்டி வச்சுருக்கேன். இதால் 1 கப்பு தான் தலை தட்டி மாவு எடுத்துருக்கேன். பாரு அரிசி மாவு. அதுக்கு 2 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். அதுக்கு 1 கப்பு மாவுக்கு 2 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா சூடாகட்டும். இதுக்கு நம்ம எடுத்துருக்க மாவுக்கு தகுந்த உப்பை போட்டுடலாம். மாவு அவுள் பத்தெல்லாம் நம்ம அப்புறமா போட்டு பிணைஞ்சிக்கலாம். தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுறாமல் கொஞ்சம் நல்லா சூடு வந்ததுக்கு ஒருபாடு இந்த மாவை நம்ம எடுத்துருக்க மாவை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து விட்டு நல்லா கலரி கொடுத்துடலாம். ஏன்னா கட்டி பட்டி போயிடும். அதனால் சூப்பராக இருக்கும். ஒரு வாட்டி நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அரிசி உளுந்து ஊற வச்சு அரைச்சி கரைச்சி கஷ்டப்படாமல் ஈஸியாக இருக்கும். அது உளுந்து வடை மாதிரியே தான் இருக்கும். மெது நான் தட்டி காமிக்கிறேன் பாருங்கள். கட்டிப்பட்டால் ஒன்றும் பரவாயில்ல. நம்ம கை வச்சு உடைக்கையில பிணைஞ்சிக்கலாம். ஒன்றும் செய்யாது. அடுப்பு நல்லா சிம்மில் வச்சுக்கிட்டு நல்லா கலரி கொடுத்துக்கும். இதே வெந்நீரில் வச்சு நம்ம பச்சை தண்ணியில் செய்யாமல் வெந்நீரில் வச்சு செய்யணும்னா நல்லா சாப்பிட்டா நம்ம பந்தா உளுந்து மாவு வடை மாதிரியே இருக்கணும்னா இந்த மாதிரி தான் செய்யணும். நான் செய்கிற மாதிரியே செஞ்சு பாருங்க ஒரு வாட்டி. இந்த மாதிரி வந்ததுக்கு ஒருபாடு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து ஆற வச்சுக்கலாம். கை வச்சு பனையிற அளவுக்கு எடுத்து நம்ம ஆற வச்சுக்குவோம். உங்களுக்கு மாவை பார்த்தாலே தெரியும் நல்லா பஞ்சு மாதிரி எப்படி சாஃப்டாக இருக்குன்னு. நான் வீட்டில் இருக்க மாவு தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வீட்டில் மாவு இல்லைன்னா கடையில் இடியப்ப மாவுலாம் இருக்குன்னா அந்த மாவு வாங்கிக்கலாம். இதை இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து ஆற வச்சுக்குவோம். அவளும் ஊற வச்சுருக்கோமா, அந்த அவள் நம்ம ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்க சொன்னாங்களே அந்த மாதிரி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு இந்த மாதிரி எடுத்து நல்லா புழிஞ்சிட்டு இதோட சேர்த்துக்குவோம். இந்த மாதிரி எடுத்து நீங்கள் அவள் எடுத்து இப்படி பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா ஊறிடுச்சா என்னன்னு. நல்லா ஊற வச்சு எடுத்துங்க. அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஊற வச்சாலும் பரவாயில்ல. நல்லா ஊறிடணும் அரிசி இல்லாமல். இப்போ நல்லா புழிஞ்சிட்டு இதில் சேர்த்துக்குவோம். வெங்காயம் பெரிய வெங்காயம் எடுத்து ஒரு 2 வெங்காயம் எடுத்து நைஸாக வெட்டி வச்சுருக்கேன். ஒரு 2 பச்சை மிளகாய் எடுத்து அதையும் வெட்டி வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு இஞ்சி எடுத்து நைஸாக அரிஞ்சு வச்சுருக்கேன். ஒரு கருவேப்பிலை கொத்து எல்லாத்தையும் இதில் இப்போ சேர்த்துடலாம். வெங்காயத்தை நல்லா உடச்சி விட்டு சேர்த்துக்குவோம். அது பிணையிலே உடஞ்சிடும். நல்லா உடச்சி விட்டுருங்க. நல்லா உடச்சி விட்டு நல்லா பிணைஞ்சி பார்த்துக்கிட்டு உப்பு பத்தனா சேர்த்துக்குவோம். கொத்தமல்லி தழை நம்ம உளுந்து வடைக்கு போடுறது மாதிரியே தான் எல்லாமே போட்டுக்கணும். மிளகு இப்போ நல்லா ஆறிச்சான்னு பார்த்துட்டு கையை வச்சு நல்லா பிணைஞ்சி கொடுத்துக்குவோம். இங்கே பாருங்கள் மாவு எப்படி பிணைஞ்சி எடுத்துருக்கோம்னு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நல்லா உளுந்து மாவு மாதிரியே இருக்கும் பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா உருட்டுற அளவுக்கு பிணைஞ்சி எடுத்துக்குவோம். இப்போ எண்ணெய் சூடாகிட்டு இருக்கு. தட்டி போட்டுடலாம். கையில் வந்து நல்லா பிசு பிசுன்னு ஒட்டாமல் எண்ணெயை தடவிக்கணும். உள்ளாங்கையில் எண்ணெயை தடவிக்கிட்டு இந்த மாதிரி தட்டிக்கிங்க. தட்டிக்கிட்டு நல்லா ஒரு ஓட்டையை போட்டுக்குவோம். ஓட்டையை விட்டு ஒன்றா போட்ட வேண்டியதான். ஏன்னா அரிசி மாவு நம்ம கையில் ஒட்டும். அதனால் எண்ணெயை தடவிட்டு தான் நம்ம செஞ்சு எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள் நல்லாவே வெந்துடுச்சு. நம்ம இப்போ எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். சூப்பராக வந்துட்டு வருங்க. இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு அரிக்கரண்டி வச்சு இதில் பொறுக்கி வச்சுட்டோம்னா மிச்சம் இருக்க எண்ணெயும் நல்லா சுத்தமாக வடிஞ்சிடும். சூப்பராக அரிசி மாவு வடை ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருக்குது பாருங்கள். சவுண்டு பாருங்கள். உங்களுக்கு சவுண்டை பார்த்தாலே தெரியும் எப்படி இருக்குன்னு. அழுத்தமாக இருக்கா பொறன்னு இருக்கான்னு. அவ்வளோதான். ஈஸியாக உங்களுக்கு வடை தட்டி காமிச்சிருக்கேன். 1 கப்பு அரிசி மாவு 1 கப்பு அவள் தான் வச்சு நான் வடை தட்டி காமிச்சிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் சாப்பிட்டு பார்த்துட்டேன். சூப்பராக மெது பஞ்சு மாதிரி இருக்குது. உளுந்து வடை மாதிரியாக தான் இருக்குது. நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். பாய்.